உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஏய், நிஜமாதான் பேசுனியா இல்ல பேசின மாதிரி நடிச்சியா? நீ என்ன காட்டி கொடுத்துருவ போல இருக்கு, கொஞ்சம் பேசாம இரு. அத்தை, மினிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து மீனாட்சி கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டாங்க அத்தை. இனிமே அவங்கள கேட்காம பஞ்சாயத்து ஆபீஸ்ல இருந்து ஒரு காக்கா கூட நம்ம வீட்டு பக்கம் வராது அத்தை. ஆமா ஆமா, முழுசா 10 லட்சம் கொடுத்துருக்கோம்ல. இனிமே மீனாட்சியாவது காமாட்சியாவது ஒருத்தரும் நம்ம வீட்டு பக்கம் வரவும் முடியாது, இடிக்கவும் முடியாது. நீங்க நிம்மதியா இருங்க அண்ணி. ரங்கநாயகி, எனக்கு இந்த விஷயத்துல நம்பிக்கை இல்லை. பார், இந்த விஷயத்துல பூஜா சைட்ல இருந்து எந்த உதவியும் கிடைக்காது. அதை நம்பி நாம ஏமாற வேணாம். ஏன் மாமா இப்படி சொல்றீங்க? என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இல்ல என் மேல உங்களுக்கு சந்தேகமா இருக்கா? இந்த பார், நான் அதை பத்திலாம் பேச தயாரா இல்லை. இப்போ இருக்கிற சூழ்நிலையில அரசியல்வாதிகளை நம்பிக்கிட்டு இருந்தோம்னா நாம தான் ஏமாந்து போவோம். சரியான நேரத்தில் நம்மளை காலை வாரி விட்டுருவாங்க அவங்க. எங்களுக்கும் அப்படிதான் தோணுதுப்பா. நான் வேணா ஒரு யோசனை சொல்லிட்டா? என்னடா? தோட்டத்தில் இருக்கிற நம்ம ஆளுங்க எல்லாத்தையும் வெல்கம்பு அறுவாள் எடுத்துட்டு வர சொல்லிட்டா? வீட்டை யாராவது இடிக்க வந்தா வெட்டி சாச்சிடுவோம். ஏய், என்னடா பேசிட்டு இருக்க? வர போறவங்களெல்லாம் வெட்டி தள்ளிட்டு அத்தை என்ன ஜெயிலுக்கு போக சொல்றியா? பேசாம நீ கொஞ்சம் வாயை மூடிட்டு இரு. இவ ஒருத்தி வாழ விட மாட்டா, சாக விட மாட்டா. அவன் சொல்றதுல ஒன்னும் தப்பு இல்ல பூஜா. இந்த மாதிரி டைம்ல ஆள் பலமும் நமக்கு வேணும். ஊரே கூடி நின்று மீனாட்சிக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாங்கல்ல, அவங்கள எதிர்த்து நிக்கணும்னா நமக்கு ஆள் பலம் வேணும். டேய் தெரியா கிரி, நீங்க 2 பேரும் போய் ஆளுங்களை கூட்டிட்டு வாங்கடா. சரிம்மா, வரமா. என்ன பாக்குறீங்க? இடிங்க. ஜேசிபியை முன்னாடி எடுத்துட்டு போய் இடிங்க. ஆமா, வெளியே ஜேசிபி வந்து இடிக்க வந்திருக்குமா? ஏய், என்ன நினைச்சிட்டு இருக்க? இங்க பாருங்க, நோட்டீஸ்ல கொடுத்திருந்த டைம் முடிய போகுது. அதுக்குள்ள வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் வெளியில வந்துருங்க. ஏய், யார வெளியே வர சொல்ற? மரியாதையா இந்த இடத்த விட்டு போயிடு, இல்லனா உன்னை அடிச்சே கொன்றுவேன். நீங்க பிரச்சனை பண்ணுவீங்கன்னு தான் போலீஸ வர வச்சிருக்கோம். இங்க பாருங்க, எங்க வேலையை பார்க்க விடுங்க, இல்ல உங்க எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். உங்களுக்கு தேவையான பொருள் ஏதாச்சும் வீட்டுக்குள்ள இருந்தா அதை எடுத்துருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டை இடிக்க போறோம். அண்ணே, நீங்க இடிக்க ஆரம்பிங்கண்ணே. ஐயோ அண்ணி, டேய் இத பாருங்க, இடிக்க கூடாது. ஒரு நிமிஷம். சார், அவங்கள கூட்டு போக சொல்லுங்க சார். ஏய், அதையே விடுங்க, அவங்கள மட்டும் தொட்டுட்டு இருக்காதீங்க. விடுங்க. யோ, இடிச்சு தள்ளியா? யோ, நிப்பாட்டியா? நிப்பாட்டின்னு சொல்றேன்ல. நிப்பாட்டு. இங்க பாருங்க, எங்க வீட்டை யாராலையும் இடிக்க முடியாது. கோர்ட்ல நான் வாங்கின ஸ்டே ஆர்டர் இங்க இருக்கு. இந்தாங்க.
படிச்சு பாருங்க. என்னம்மா? என் வெற்றி, இந்த ஸ்டே ஆர்டர் வாங்கினல அது உனக்கு எப்படி கிடைச்சது? கோர்ட்ல பெட்டிஷன் போட்டோமா, அப்படியே ஆர்டர் கொடுத்துட்டாங்க. அம்மா அதையாம இப்ப கேக்குறீங்க? நான் கேட்டதுக்கு உண்மையா பதில் சொல்லு வெற்றி. இந்த ஸ்டே ஆர்டரை நீ எப்படி வாங்கின? நீ கோர்ட்டுக்கு போனியா இல்ல யாராச்சும் உன்னை கூட்டிட்டு போனாங்களா? மா, ஏதோ ஒரு வில்லங்க இப்ப வெடிக்க போகுது. சொல்லு வெற்றி, உன்னதான் கேட்டுட்டு இருக்கேன். நம்ம வீட்டை இடிக்க கூடாதுங்கிற ஸ்டே ஆர்டரை நீ எப்படி வாங்கின? உனக்கு யாரு ஹெல்ப் பண்ணாங்க? என்கிட்ட உண்மையை மறைக்காம சொல்லு வெற்றி. என்னடா வெற்றி, என்னாச்சு? ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிற? உனக்கு உதவி செஞ்சது யாருன்னு அம்மா கேட்குறாள்ல, பதில் சொல்லு. அம்மா நீங்க கோவப்படுவீங்கன்னு தான் நான் முதலே சொல்லலாமா. ஸ்டே ஆர்டர் வாங்கி கொடுத்தது சக்தி தாம்மா. மீனாட்சி அம்மா நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்கன்னு தெரிஞ்சதும் சக்தி ரொம்ப வருத்தப்பட்டாமா. உடனே அவளுக்கு தெரிஞ்ச பெரிய ஆஃபீஸருங்கெல்லாம் பார்த்து பேசினா. அவங்க சொன்ன அட்வைஸ் படி கோர்ட்டில் மனு போட்டு ஸ்டே ஆர்டர் வாங்கி கொடுத்தாமா. இது சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? எவளோட உறவு வேணான்னு நான் ஒதுங்கி தள்ளி இருக்கணும், அவளோட உதவியில போய் நீ வாங்கிட்டு வந்திருக்கியா? அம்மா அந்த நேரத்தில் என்ன பண்றதுன்னு எதுவும் பேசாத வெற்றி, பேசாத. நீ இப்படி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா. இந்த வீட்டை இடிக்காமலே நீ என் மனச சுக்குநூறா உடைச்சு தள்ளிட்ட வெற்றி. ஏண்டா, இதுக்கப்புறம் இந்த வீட்டுல நான் எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு எப்படிப்பட்ட நரக வேதனைன்னு தெரியுமா உனக்கு? அம்மா அப்படிலாம் நினைக்காதீங்கம்மா. நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாற்ற வேண்டியது அவளோட கடமைன்னு சொன்னாமா. அதான் நானும் எதிர்த்து பேசாம வாங்கிட்டு வந்தேன். ஆனா நீங்க இப்படிலாம் ஃபீல் பண்ணுவீங்க நான் நினைச்சு கூட பார்க்கலம்மா. சும்மா நடிக்காத வெற்றி. அவ ஸ்டே ஆர்டர் வாங்கி கொடுத்தாலும் இவனும் வாங்கிட்டு வந்தானா? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். மீனாட்சி வீட்டை இடிக்க போற நோட்டீஸ் ஓட்டுவா, அந்த சக்தி அதை தடுத்து நிறுத்த ஸ்டே ஆர்டர் வாங்குவாளா? யார்கிட்ட வந்து போட்டுட்டு இருக்க இந்த நாடகத்தை? இதெல்லாம் எங்களை நம்ப சொல்லிட்டு இருக்கியா? நீ ஒண்ணு நம்ப தேவையில்லை. நீ வாயை முடி சும்மா இரு. நீ அத்தையோட மனசை புரிஞ்சுக்காம இப்படிப்பட்ட காரியத்தை பண்ணிட்டு வருவ. அதை பார்த்துக்கிட்டு நான் எதுவுமே பேசாம சும்மா இருக்கணுமா? இல்ல வெற்றி, அப்படியெல்லாம் என்னால சும்மா இருக்க முடியாது. இருக்க முடியலன்னா வெளியில போ. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.